வணக்கம். இந்த ஒரு புதிய அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. மத்திய கிழக்கு பகுதியில் குறிப்பா ஒரே ஒரு திங்கட்கிழமை நடந்த சில முக்கியமான ஆனா ரொம்பவே சிக்கலான சம்பவங்களை நம்ம இப்போ கொஞ்சம் விலாவாரியா புரிஞ்சுக்க போறோம். எந்தவித முன்கூட்டிய அறிகுறிகளும் இல்லாம அமைதியா இருந்த ஒரு நாள் எப்படி திடீர்னு சர்வதேச அளவுல ஒரு பெரும் பதற்றத்தை உருவாக்குச்சு. வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற புவிசார் அரசியல் உண்மைகளை ஒன்னொன்னா டீகோட் பண்ணலாம். இப்போ துபாய் மற்றும் ஷார்ஜா நகரங்கள்ல இருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்தை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. திடீர்னு எல்லார் செல்போன்கள்லயும் தொடர்ந்து ஒளிரும் எச்சரிக்கை செய்திகள், எங்கும் இடைவிடாம ஒலிக்கும் அந்த ஆபாய சத்தங்கள், அது மட்டும் இல்லாம வானத்துல பயங்கரமா எதிரொலிக்கும் பெரும் சத்தங்கள். சாதாரணமா போயிட்டு இருந்த ஒரு நாள் கண் இமைக்கிற நேரத்துல எப்படி ஒரு பெரும் பீதியா மாறுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி நடந்த அந்த அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்ட முதல் ஏவுகணை எச்சரிக்கை இதுதான். பகுதி 1, அமீரகத்தில் ஆபாயம். எப்படி அந்த அமைதி கலைந்ததுன்னு பாப்போம். மக்கள் மத்தியில இப்படி ஒரு பதற்றம் உருவான உடனே அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த உடனே களத்துல இறங்கினாங்க. அமீரகத்தோட உள்துறை அமைச்சகம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது வெறும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான், தொடர்ச்சியான ஆபத்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் அமைதிப்படுத்தினாங்க. அவங்களோட வான் பாதுகாப்பு அமைப்புகள் சாத்தியமான அச்சுறுத்தல்களை ரொம்பவே வெற்றிகரமா இடமறித்து அழிச்ச உடனே மக்கள் மறுபடியும் கொஞ்சம் எச்சரிக்கையோட அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலான்னு அறிவுறுத்தினாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பீதி அங்க ஏற்படணும்? அதுக்கு பின்னாடி இருக்குங்க. கடந்த பிப்ரவரி மாசத்திலிருந்தே ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்து சந்திச்சுட்டு வர வான்வழி அச்சுறுத்தல்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஏவுகணைகளை இடைமறிப்பது, ட்ரோன் தாக்குதல்கள், உள்கட்டமைப்பு மற்றும் எண்ணெய் நிலையங்கள் மேல விழும் சிதைவுகள், ஏன் ஒரு பெரிய டேட்டா சென்டர் கூட குறிவைக்கப்பட்டிருக்கு. இதை கவனிச்சிங்களா? ஏதோ ஒரு தொலைதூரத்துல நடக்கிற மோதல்கள் எப்படி சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலா மாறுதுன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 2, ஹார்மோஸ் ஜலசந்தியில தாக்குதல். இந்த சம்பவங்களுக்கு இடையிலான தொடர்புகளை இப்போ கொஞ்சம் அலசுவோம். இந்த இடத்துல ஒரு டிடெக்டிவ் மாதிரி நாம சில விஷயங்களை இணைச்சு பார்க்கணும். இந்த சம்பவங்கள் நடந்த வரிசையை கவனிங்க. முதல்ல அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் மேல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடக்குது. அதுக்கு அபுதாபி கடுங்கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே துபாய் மற்றும் ஷார்ஜாவில ஏவுகணை எச்சரிக்கை ஒலிக்க ஆரம்பிக்குது. கடைசியா நிலைமை சீரா இருக்குன்னு உள்துறை அமைச்சகம் அறிவிக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமா இந்த 2 சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படலைனாலும் இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் கதையை சொல்லுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கிய தகவல் என்னன்னா, அந்த அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவன கப்பல் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல 2 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. நல்ல வேளையா இதுல எந்த உயிர்ச்சேதமும் ஏற்படல. ஆனாலும் இது சர்வதேச கடல்சார் சட்டத்தை அப்பட்டமா மீற செயல்னும் வணிக கப்பல்களை குறிவைத்தம் ஒரு பொருளாதார நிர்பந்தம்னும் அமீரகத்தோட வெளியுறவு அமைச்சகம் ரொம்ப கடுமையா இந்த சம்பவத்தை கண்டிச்சிருக்காங்க. பகுதி 3, முழுமையான தகவல் போர். எப்படி முரண்படும் உண்மைகள் உள்ளாவதுன்னு பார்ப்போம். நாம இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இதே நாள்ல நடந்த இன்னொரு மிகப்பெரிய முரண்பாட்டை பார்ப்போம். ஈரானோட அரசு சார்ந்த ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா, தங்களோட எச்சரிக்கையை மீறி வந்த ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் மேல 2 ஏவுகணைகள் தாக்கியதாகவும் அதனால அந்த கப்பல் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா இத அமெரிக்க தரப்பு, குறிப்பா அமெரிக்க மத்திய கட்டளைப்பகம் எப்படி பார்க்கறாங்கன்னா, இது ஒரு முழுமையான கற்பனை, எந்த தாக்குதலும் நடக்கல, சேதமும் இல்ல, நாங்க பின்வாங்கவும் இல்லைன்னு திட்டவட்டமா மறுக்கிறாங்க. பாத்தீங்களா, ஒரே ஒரு சம்பவம், ஆனா எப்படி 2 முற்றிலும் மாறுபட்ட கோணங்கள். இந்த இரு நாடுகளுக்கும் இடையில இருக்கிற ஆழமான அவநம்பிக்கையை இது அப்பட்டமா வெளிப்படுத்துது. இந்த இடத்துல 2 வார்த்தைகளை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அமலாக்கம் மற்றும் பதற்றத்தை அதிகரித்தல். ஈரானிய ஊடகங்கள் இதை எப்படி காட்டுறாங்கன்னா, இது தங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு அமலாக்க நடவடிக்கை அப்படின்னு நியாயப்படுத்துறாங்க. ஆனா அமெரிக்காவோ இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு ஆணித்தரமா மறுக்கிறாங்க. வெறும் ஒரு தகவல் அல்லது வதந்தி இப்படி 2 நாடுகளுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய தகவல் போராவே மாறுதுன்றதுக்கு இது ஒரு கச்சிதமான உதாரணம். பகுதி 4, உலகளாவிய தமனி. இந்த பாதையை கட்டுப்படுத்துவதில் இருக்கும் சவால்கள். இப்போ அமெரிக்காவோட ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற நடவடிக்கையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காலத்துல அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் ஈரானோட முற்றுகைகளுக்கு மத்தியில சிக்கி தவிக்கும் வணிக கப்பல்களை பாதுகாப்பா ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கூட்டிட்டு போறத முக்கிய நோக்கமா கொண்டிருக்கு. ஈரான் தங்களோட முழுமையான கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்ற ஒரு நீர்வழியில அமெரிக்காவோட இந்த தொடர்ச்சியான ராணுவ இருப்பு எப்பப்பட்ட ஒரு பதற்றத்தை உருவாக்கணும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, இதுக்கு ஈரானோட பதிலடி என்னவா இருந்துச்சு? ஹார்முஸ் ஜலசந்தியோட பாதுகாப்பு அப்படிங்கிறது முற்றிலுமா இஸ்லாமிய குடியரசுக்கு மட்டுமே சொந்தம்னு அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம முறையான அனுமதி இல்லாம எந்த ஒரு வெளிநாட்டு ராணுவ கப்பலும் அந்த பகுதியில நடமாடக்கூடாதுன்னு கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இதை உறுதிப்படுத்தல மாதிரி ஈரானிய கடற்பரப்புக்கும் அமீரகத்துக்கும் இடையிலான ஒரு புதிய செயல்பாட்டு மண்டல வரைபடத்தையும் ஈரானிய புரட்சிகர காவல் படை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதனால அந்த ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்து பாதையிலையும் ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மை உருவாகியிருக்கு.
இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆழமான கேள்வியோட இந்த அலசலை நாம நிறைவு செய்யலாம். உலகின் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து பாதைகள்ல ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியில வெறும் ஒரு சின்ன வதந்தியோ அல்லது உறுதிப்படுத்தப்படாத தகவலோ ஒட்டுமொத்த உலக பொருளாதார சந்தைகளையே உழுக்க முடியும்னா இந்த தொடர்ச்சியான தகவற் போரோட உண்மையான விளைவுகள் என்னவா இருக்கும்? உலகத்துல பெரும்பகுதி எண்ணெய் வளம் இந்த ஒரு சிறிய பாதை வழியா தான் பயணிக்குது. அப்போ இந்த புவிசார் அரசியல் சிக்கல் எவ்வளவு ஆழமானதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த அலசல் உங்களுக்கு புதுவிதமான ஒரு பார்வையை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள்.